அந்த ஆள் மூஞ்ச பார்த்தாலே வந்து 4 நாள் நிறைய பேருக்கு வந்து தூக்கம் வராது, அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான மூஞ்சி. பட் அதை தாண்டி the way he speaks also is very irritating. That is also an honest truth. According to section 499, body shaming is a crime அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது ஒரு பர்சனை உடல் ரீதியா நம்ம கேலி செஞ்சோம்னா அது வந்து சென்சிட்டிவா இருக்கிற பீப்புள்ஸ்க்கு சூசைட் பண்ற அளவுக்கு மனநிலை போயிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. 2022 கணக்குப்படி பாத்தீங்கன்னா பாடி ஷேமிங்கால பாதிக்கப்பட்ட 74% ஆஃப் பீப்புள் வந்து கமிட்டட் சூசைட் அப்படின்னு வந்து ஒரு ஷாக்கிங்கான ரிசல்ட் வந்து நமக்கு தெரிய வருது. எத்தனையோ பேர் வந்து டாக்டர் திவாகரோட ஆக்டிங்கை வச்சு ட்ரோல் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவர் வந்து இவ்வளவு ரீச் கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அகமது மீரான் பண்ணது பாடி ஷேமிங், ட்ரோல் வேற, பாடி ஷேமிங் வேற. அதே மாதிரி தான் பிரியாணி மேனுக்கு போட்ட வீடியோலையும் உங்களுக்கு ஒருத்தரோட கண்டென்ட் வந்து பிடிக்கலனா ஹர்ட் த கண்டென்ட், நாட் த பர்சன். இப்பதான் அகமது மீரானோட கான்ட்ரவர்சி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு 3 வருஷமாவே இவர் எல்லாத்தோட வீடியோலையும் வந்து பாடி ஷேமிங் தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. எத்தனையோ யூடியூபர் அகமது மீரானோட வீடியோவை பத்தி பேசியிருக்காங்க. பட் இது வரைக்கும் அவர் வந்து சிங்கிள் ரிப்ளை கூட தரல. பிகாஸ் his father is a politician. என்னோட அப்பா ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்ற ஒரே தைரியத்தினால மட்டும்தான் he is doing